வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றான நாலடியார் என்ற நூலிலிருந்து மெய்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 பாடல்களுக்கான விளக்கத்தை சுருக்கமா இந்த பதிவில் பார்க்க போறோம். நாலடியார் அப்படிங்கிற இந்த நூல் சமண முனிவர்களால் பாடப்பட்டது. அதாவது ஒரே ஒரு ஆள் எழுதுனது கிடையாது. நிறைய நிறைய சமணர்கள் சேர்ந்து பாடிய அந்த பாடல்களுடைய தொகுப்பு தான் இந்த நாலடியார் அப்படிங்கிற இந்த நூல். திருக்குறள் மாதிரியே இந்த நாலடியாரும் அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிற 3 பகுப்புகளை உடையது. திருக்குறள் மாதிரியே நிறைய அதிகாரங்களும் இதில் அமைந்திருக்கும். திருக்குறளுக்கு இணையாக வைத்து சொல்லக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு பார்த்தா அது நாலடியார் தான். இந்த நாலடியாரில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது 12வது அதிகாரம். இந்த அதிகாரத்தோட பேர் மெய்மை, அதாவது உண்மை அப்படின்னு அர்த்தம். உண்மை அப்படின்னா உதட்டளவில் உள்ளத்தளவில் பேசுறதல்ல, அதை செயல்படுத்தியும் காட்டணும், சொன்ன மாதிரியே நடக்கிறது. இப்போ மனம், மெய், வாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி எல்லாத்துலேயும் சரியாக நடந்துக்கணும். அதுக்கு பேர் தான் உண்மை. அப்போ அந்த மெய்மையை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த அதிகாரம் முழுமையுமே. இப்போ ஒவ்வொரு பாடலாக அப்படியே பார்த்துட்டு போகலாம். இப்போ முதல் பாடல் பாருங்க. இசையா ஒரு பொருள் இல்லென்றால் யாருக்கும் வசையன்று வையத் இயற்கை நசையழுங்க நின்றோடி பொய்த்தல் நிறைதொடி செய்நின்றி கொன்றாரில் குற்றமுடைத்து. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இசையாத ஒரு பொருள், அதாவது இது வந்து ஒரு பெண்ணிடத்துல சொல்கிற மாதிரி முதல்ல தொடங்கு இந்த பாடல். நிறை தொடின்னு அந்த 3வது அடி பாருங்களேன். நின்றோடி பொய்த்தல் நிறை தொடின்னு போட்டிருக்காங்க இல்லையா. தொடி என்றால் வளையல் என்று பொருள். நிறை தொடினா வரிசையாக வளையல் அணிந்தவளே அப்படின்னு அர்த்தம். ஒரு பெண்ணிடத்துல சொல்கிற மாதிரி இந்த பாடல். அதாவது வரிசையாக வளையல் அணிந்தவளே, இசையாத ஒரு பொருள். அதாவது இசையாதனா நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். நம்மளால் கொடுக்க முடியாத ஒரு பொருளை இல்லைன்னு சொல்லிட்டா, இல்லை என்றால் யாருக்கும் வசை என்று, யாரும் அது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ யாராவது உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, உன்னால் அந்த பொருளை தர முடியல, உங்கள்கிட்ட வந்து இறக்குறாங்க. இறத்தல் அப்படின்னா பிச்சை எடுக்கிறது, கொஞ்சம் கஷ்டத்தில் வந்து கேட்கறது. அப்போது அந்த பொருளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அது யாருக்கும் பழி இல்லை. ஆனால் நசை, அவங்களுக்கு ஆசை காட்டிட்டு இன்னைக்கு தர்றேன், நாளைக்கு தர்றேன், இன்னும் 10 நாள் கழித்து தரேன், 15 நாள் கழித்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஏதோ ஒரு வள்ளல் மாதிரி காட்டிக்கிட்டு கடைசியில் நம்ப வச்சு ஏமாத்துறது எதற்கு சமம் தெரியுமா? செய்நின்றி கொன்றாருன்னு குற்றமுடைத்து. இந்த ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னா அதை மறந்துட்டோம்னா அதுக்கு பழி ஏற்படும் இல்லையா. அந்த உதவி செஞ்சதை மறந்துட்டா ஒரு பாவம் ஏற்படும் இல்லையா, அந்த பாவம் ஏற்படும். ஆக உன்னால் ஒரு பொருளை தர முடியலை அப்படின்னா அது ஒரு பொண்ணு தவறு கிடையாது, அது உலகத்தில் இயற்கை தான். ஆனால் வந்தவங்ககிட்ட ஆசையை காட்டி பல நாள் கழித்து இல்லைன்னு சொல்கிறது அந்த செய்நின்றி மறக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த குற்றத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லி இந்த முதல் பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த பாடல் பாருங்க. தக்காரும் தக்கவர் அல்லாரும் தண்ணீர்மை எக்காலும் கொண்டல் இல்லராவர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தக்கார்னா சான்றோர், அறிவு ஒழுக்கங்களில் சிறந்தவங்க. தக்கவர் அல்லார்னா அந்த சான்றோர் அல்லாதவங்க, அதாவது நல்ல குணம் அல்லாதவங்க. அவங்கள எப்படி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, எக்காலும் அவங்க குணத்திலேருந்து மாறவே மாட்டாங்களாம். தக்காரும் தக்கவர் அல்லாரும் தன் நீர்மை எக்காலும் குன்றல் அல்லராவர். தன்னுடைய நீர்மைனா குணங்கள். அப்போ சான்றோர் அல்லாதவரும் தன்னுடைய குணங்கள்லிருந்து எப்போவுமே மாறவே மாட்டாங்க. எப்படி? அக்காரம் யாவரே தின்னும் கையாதாம். அக்காரம்னா இனிப்பு, சர்க்கரை, வெல்லம். அந்த வெல்லத்தை யார் தின்னாலும் கசக்காது, இனிக்கும். அதே மாதிரி கைக்குமாம் தேவரே தின்னும் வேம்பு. வேப்பங்காயை தேவர்களே வந்து தின்னாலும் கசப்பு தான். அப்போது ஒருத்தங்க சான்றோராக இருந்தாலும் சரி, சான்றோர் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவங்க குணத்திலேருந்து மாறவே மாட்டாங்க. அப்போ சான்றோர்களை இனிப்புக்கு ஓமையாக சொல்கிறாங்க. எங்கே போனாலும் அவங்க இனிப்பாக தான் இருப்பாங்க. சான்றோர் அல்லாதவர்களை அந்த வேப்பங்காய்க்கு சொல்கிறாங்க. அப்போது உங்க சான்றோராக இருந்தாலும் சரி, சான்றோர் அல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க குணங்கள்லேருந்து அவங்க மாற மாட்டாங்க. வெள்ளத்தை யார் தின்னாலும் கசக்காது, வேப்பங்காயை தேவரே தின்னாலும் கசக்கும். அப்போது அந்த சான்றோரா அல்லது சான்றோர் அல்லாரா அப்படிங்கிறத அவங்க இயல்புலேயே இருக்கும், அவங்க இயல்புலேயே நிலச்சி நிற்பாங்க. இது உலக இயல்புன்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்து 3வது பாடல் பாருங்களேன். காளாடு போல்டில் களிக்கிளைஞர் வானத்து மேலாடு மீனின் பலராவார் ஏலா இடரொருவர் உற்றக்கால் ஈர்கொண்ட நாடா தொடர்புமையும் என்பார் சிலர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது குளிர்ந்த மலைகளுடைய நாட்டுக்கு அரசனே, செல்வம் இருக்கக்கூடிய காலத்தில் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை விட நமக்கு சொந்தக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட தான் காசு பணம் நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு இடர் வந்துருச்சு, ஒரு வறுமை வந்துருச்சு அப்படின்னா, அப்போது இவங்க என்னுடைய சொந்தக்காரங்கன்னு உரிமையோடு வந்து பாராட்டுறவங்க ஒரு சிலர் தான். இது உலக இயற்கை தான்.
இதுவும் மெய்மைதான்னு சொல்றார். இப்போ காசு பணம் இருக்கிறப்போ நமக்கு சொந்தக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. காசு பணம் இல்லைன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. 1, 2 பேர் தான் இருப்பாங்க. இது உண்மை அப்படிங்கிறத இந்த 3வது பாடல் நமக்கு புரிய வைக்குது. அதற்கடுத்து 4வது பாடல் பாருங்க. வடுவிழா வையத்து மன்னிய மூன்றில் நடுவனது எய்த இருதலையும். இந்த பாடல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குற்றமற்ற இந்த உலகத்துல எல்லாரும் போற்றக்கூடியது அறம், பொருள், இன்பம். இந்த 3 உறுதிப் பொருள்கள் தான். இந்த 3ல நடுவுல இருக்கிறது பொருள் தான். அப்போ பொருளை ஒருவன் அடைஞ்சிட்டான்னா, அதன் காரணமா அவனுக்கு அறமும் கிடைச்சிரும், இன்பமும் கிடைச்சிரும். ஆனா பொருள் இல்லாதவன், அவனுக்கு அந்த பொருள் இல்லாதவன் இந்த கொள்ளர்கள் வந்து இரும்ப போட்டு காய்ச்சுவாங்கல்ல, அந்த உலையில போட்டு இரும்ப காய்ச்சுற மாதிரி, அந்த பொருள் இல்லாதவன் வறுமை துன்பம் எய்தி வருந்துவான். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, பொருள் இருக்கிறவனுக்கு அறமும் கிடைக்கும், இன்பமும் கிடைக்கும். பொருள் இல்லாதவனுக்கு அறமும் கிடைக்காது, இன்பமும் கிடைக்காது. அப்போ அவன் அந்த உயிர் பண்புகளை கூட இழந்து வருந்துவான் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது. அப்போ காசு பணம் முக்கியம். இதுதான் உண்மை அப்படிங்கிறது இந்த 4வது பாடல் நமக்கு புரிய வைக்குது. 5வது பாடல் பாருங்க. நல்லாவின் கன்றாயின் நாகும் விளைபெறும். இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, நல்ல ஆனா பசு. ஒரு நல்ல பசுவுடைய நல்ல உயர்ந்த ஜாதி பசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நல்ல உயர்ந்த ஜாதி பசுவோட கன்றாக இருந்தால், அதனுடைய இளம் கன்று நல்ல விலை போகும். அதனுடைய கன்றுக்குட்டிய நல்ல விலை கொடுத்து வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி கல்லாரே ஆயினும் ஒருத்தன் படிப்பறிவே இல்ல. ஆனா அவன் செல்வன். காசு பணம் வச்சிருக்கான். அப்படி இருக்கிறப்போ அவங்க வாய்ச்சொல் செல்லும். அவன்கிட்ட காசு பணம் அவன் வந்து படிப்பறிவு இல்லாதவன். ஆனா அவன் கையில நெறைய காசு இருக்கு. அப்ப எல்லாரும் அவன் சொல்றத கேட்பாங்க. அதே மாதிரி சின்ன கொஞ்சம் தான் ஈரம். அந்த ஈரமுள்ள காலத்துல உழுதலை போல அந்த வறியவருடைய வாய்ச்சொல்ல யாருமே மதிக்க மாட்டாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, காசு பணம் உள்ளவன் படிக்காதவனா இருந்தாலும், அவன் பேசுறத எல்லாருமே கேட்பாங்க. எப்படி? நல்ல பசுவுடைய கன்று எல்லாரும் விலை கொடுத்து வாங்குற மாதிரி. அதுவே நல்ல அறிவுள்ள ஆளா இருந்தாலும், அவங்க வறுமை வயப்பட்டவர்களாக இருந்தால், அவங்க சொல்ல யாருமே மறுக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, நிலத்துல கொஞ்சோண்டு ஈரம். அப்போ அந்த அந்த போட்டு நிலத்த கிளறுவாங்க இல்லையா? அந்த கொழுன்னு சொல்லுவாங்க. அது மேல தான் நிக்கும். உள்ள போகாது. அது மாரி அந்த ஏழையுடைய சொற்கள் எப்பவுமே யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. படிக்காதவனா இருந்தாலும், அவன் செல்வம் உடையவன் அப்படின்னா, அவனுடைய வாய்ச்சொல் தான் எல்லா பக்கம் செல்லும். இதுவும் மெய்மை. இதுவும் உண்மைதான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறாங்க இந்த நாலடியார் நூல் மூலமா. அடுத்த 6வது பாடல் பாருங்க. "இடம்பட மெய்ஞானம் கற்பினும்" அப்படிங்கிற அந்த பாடல். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு பெண்ண பார்த்து சொல்றாங்க. "தடங்கண்ணாய், அகன்ற கண்களை உடையவள்னு அர்த்தம். பேய் சுரைக்காய் ரொம்ப கசக்கும் அது. அத நீ உப்போட, நெய்யி, பாலு, தயிரு, நல்லா வாசனுடைய பெருங்காயம், நீ இப்படி போட்டு சமைச்சாலும் அதோட கசப்பு நீங்கவே நீங்காது. அது மாதிரி உண்மை அறிவை உணர்த்தக்கூடிய நூல்கள எவ்வளவுதான் படிச்சாலும், இயல்புலயே அடக்கம் இல்லாதவங்க எப்பவுமே அடங்கவே மாட்டாங்க. இப்ப நாய கொண்டு வந்து நீ என்னதான் குளிப்பாட்டி வச்சாலும், அது தன்னுடைய புத்திய காட்டும். இல்லையா? "ஜென்ம புத்தி செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு" சொல்லுவாங்க. அந்த மாரி சிலருடைய இயல்பான குணங்கள மாத்த முடியாது. இப்ப பேய் சுரைக்காய் இருக்குது. அதுக்கு உப்பு, நெய்யி, பாலு, தயிரு, பெருங்காயமெல்லாம் போட்டு சமைச்சாலும், அதோடைய கசப்பு நீங்காது. அதுபோல என்னதான் நெறைய நூல்கள படிச்சாலும், அந்த இயல்புலயே அந்த அடக்கம் இல்லாதவங்களுக்கு அந்த குணத்திலிருந்து மாற மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது. அதற்கு அடுத்த பாடல் 7வது பாடல். "தம்மை இகழ்வாரை தாம் அவரின் முன் இகழ்க." இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது புன்னையினுடைய அழகிய பூமணம் போல புன்னை மரத்துடைய பூமணம் கமழக்கூடிய சோலைகள் சூழ்ந்த கடற்கரையுடைய வேந்தனே, ஒரு காரணமும் இல்லாம நம்மளை யாராவது இகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு வைங்களேன், கொஞ்சம் இழிவா பேசிட்டாங்கன்னா, அவங்க முன்னிலையிலேயே நீங்க திட்டி பேசிட்டு வந்துருங்க. புறக்கணிச்சுட்டு வந்துருங்க. அவங்களுடைய தொடர்பால ஒண்ணும் வரப்போறதில்ல. வர்றது எல்லாமே விதியால வர்றது. அவங்கள அவங்க நம்மள திட்டிட்டாங்களேன்னு பின்னாடி வந்து பேசி பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது. அப்போ உன்னை யாராவது இகழ்ந்து பேசுனாங்கன்னா, அவங்க முன்னாடியே இகழ்ந்து பேசிட்டு வந்துருங்க. அவங்க தொடர்பு வேண்டாம். அப்படியே விட்டுட்டு வந்துருங்க. அதுதான் அவங்கள கண்டிக்கிறதுக்கு ஒரே வழி. அப்புறம் அவங்கள அங்க பேசிட்டாங்கன்னு இங்க பின்னாடி வந்து பேசி பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறத புரிய வைக்கிறாங்க. அதற்கு அடுத்தது 8வது பாடல் பாருங்க. "ஆவேறு உருவன வாயினும் பயந்த பால் வேறு உருவன அல்லவாம்." ஆனா பசு. பசுக்கள் வந்து பல்வேறு நிறத்துல இருக்கும். ஆனா அது தரக்கூடிய பால் வெள்ளை நிறம் தான். அது மாதிரி அறப்பயனும் ஒரே தன்மை தான். அது செய்யக்கூடிய முறை வேற. ஒருத்தனுக்கு உணவு இல்லைன்னு உணவு குடுக்கறது ஒரு அறம். ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா, அவனுக்கு உதவுறது ஒரு அறம். ஒருத்தன் கீழ விழுந்துட்டான்னா, அவன எழுப்பிறது ஒரு அறம்.
ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துங்கிறப்போ உதவுற அறம். அப்போ அறம் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் அறத்தினுடைய தன்மை ஒன்று தான். அது மாதிரி பசு வேறு வேறு நிறத்தில் இருந்தாலும் அதோடைய பால் ஒரே நிறம். அதுவும் மெய்மை தான் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்குது இந்த நாலடியார். அதற்கடுத்தது பாருங்க, யார் உலகத்து செல்லில்லார். இந்த பாட்டு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, மனுஷ வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்குறப்போ இந்த உலகத்தில் ஒரு பளிச்சல் கூட இல்லாமல் வாழ்ந்தவங்க யாராவது இருக்க முடியுமா? ஒரு தொழில் கூட இல்லாமல் வாழ்ந்தவங்க யாரும் இருக்க முடியுமா? வாழ்நாளில் துன்பத்தையே அடையாதவங்க யாராவது இருக்க முடியுமா? வாழ்நாள் முழுவதும் செல்வத்தோட வாழ்ந்து அதை அனுபவிச்சவங்க யாராவது இருக்க முடியுமா? இதுதான் உண்மை அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறது இந்த நாலடியார். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது 10வது பாடல். இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். தாம் செய் வினையல்லால் தம்முடு செல்வது மற்ற யாங்கனும் தேரின் பிரிதல்லை ஆங்கு தாம் போற்றி புனைந்த உடம்பும் பயமின்றே கூற்றம் கொண்டு ஓடும் பொழுது. இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, எந்த வகையில் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தாலும், எப்படி ஆராய்ஞ்சு பார்த்தாலும் உயிருக்கு துணையாக வரக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம செஞ்ச அவங்க செஞ்ச நல்ல வினைகள் தான். வேற எதுவுமே கிடையாது. யமன் உயிரை கொண்டு போகிறப்போ அது வரைக்கும் நம்ம போட்டிருக்கூடிய ஆடையோ அணிகலனோ அது நம்ம கூட வராது. உடம்பே வராதுங்கிறப்போ அப்புறம் செல்வம் மட்டும் வந்துடவா போகுது. அப்போ இதுதான் உண்மை நிலை. அப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, வாழக்கூடிய காலம் வரைக்கும் உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க, நல்லதை செய்யுங்க. சிலருடைய இயல்பை நம்மால் மாற்ற முடியாது. அதையெல்லாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படி புரிந்து நடந்து கொண்டு வாழ்ந்தால் அந்த உண்மை என்ன, அந்த மெய்மை என்ன அப்படிங்கிறத புரிந்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கையில் யாருக்குமே எந்த ஒரு துன்பமே வராது. அப்போ எல்லாருமே ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறத இந்த நாலடியார் நமக்கு அறிவுறுத்துது. அப்படியாக இந்த அதிகாரம் நமக்கு சிறந்த கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்குது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள், விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க. நன்றி.